அனைவருக்கும் காலை வணக்கம். அதிகாலை 3 மணிக்கு ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு வெளிச்சம். இரவு நேரத்தில் என்ன வெளிச்சம்னா அடுக்கு மல்லி, அதாவது தாமரப்பு மாதிரி இருக்கும். அடுக்கு மல்லி சந்தோஷமான விஷயம் பூத்திருக்கு. அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ உங்ககிட்ட காமிச்சு கொண்டிருக்கிறது வந்து யானை லத்தி சொல்லுவாங்க. யானையுடைய லத்தி, யானை சாணம். யானையுடைய சாணம் ஈரமா, அதாவது ஃப்ரெஷ்ஷா. இது நேற்று காலை எடுத்தது, ஈரமா இருக்கும். இது வந்து பச்சை புல்லு, கரும்பு, பழங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டா இந்த மாதிரி வரும் சாணம். இதே வந்து இலைகள், இலை, பட்டை, அது சொல்லுங்க, நாறு, புல்லு, அதுக்கும் வைக்கோல் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இது பாருங்க, அதை பார்த்தாவே தெரியும் வைக்கோல் இருக்கும். இந்த மாதிரி இலைகள் நல்லது பாருங்க, ஜூம் பண்ணிக்காம இதுல இலை தலை காஞ்ச இலைகள், அந்த பச்சை இலைகள்லாம் சாப்பிடுங்க. இல்லை இலைகள் அது, இது இலைகள், இலை, பட்டை அந்த மாதிரி சாப்பிட்டா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரா யானையுடைய சாணம் இருக்கும். சாணம் சொல்லலாம், லத்தின்னு சொல்லலாம். ஆனால் எது கரெக்டுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, சாணம் சொன்னால் மாட்டுக்கு சாணம், யானைக்கும் சாணம் சொன்னால் அது ஒரு மரியாதையாக இருக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம். குதிரைக்கு லத்தி, குதிரை கழுதையில லத்தின்னு சொல்லுவாங்க. யானைக்கு கூட லத்தி தான் சொல்றாங்க. ஆனால் சாணம் சொன்னால் நல்லா இருக்கும்னா, என்ன மாட்டு சாணம், நான் மாட்டு வெரைட்டி சொல்றதுனால மாடும் யானையும் வந்து ஒரு தெய்வீக தன்மை உடையது. அதே நேரத்தில் கழுதை தெய்வீக தன்மை இல்லை, குதிரை தெய்வீக தன்மை இல்லைன்னு சொல்லிட முடியாது. நம்ம கிட்ட குதிரை லத்தி இருக்கு. இப்போ வந்து யானையுடைய லத்தி காமிச்சிருக்கோம், யானை சாணம் காமிக்கிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப காஞ்சது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். லைட் வெயிட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இதை எப்படி சாம்பிராணி போக போகிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இது லைட் வெயிட் இருக்கும். இது ஒன்று ஒரு சாணம். இதில் கொஞ்சம் என்ன சொல்லுங்க, இது வரும்போது அது சன்லைட்டில் ஒரு மாதிரி இருக்கும், அது கீழே இருப்பது வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக 100% ட்ரை, 100% காஞ்சது. இதில் நேற்று இப்போ இரவு அல்லவா, நேற்று மாலை கிட்டத்தட்ட ஒரு 15 hours இருக்குது வந்தது. இதில் 2 days ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து. இப்போ நமக்கு வந்து வெளியூர்லேருந்து வரும்போது நம்ம கவர் பண்ணிட்டு, அதாவது ஈரம் மாறாமல் வரணும். சில பேர் ஈரத்தோட கேட்குறாங்க எங்கள் கஸ்டமரு. ஈரம்னா அது போட்டது அப்படியே இந்த மாதிரி அப்படியே வரும். இந்த மாதிரி ஒரு கவரில் 3 4 போட்டு கவர் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு, பிளாஸ்டிக் கவரில் போட்டு இந்த மூட்டை போட்டு வரும். இந்த மூட்டை போட்டு வரும். மூட்டையில் அப்படியே கொஞ்சம் சொட்ட போட்டு கொடுத்துருவாங்க. இது ஒரு ஈரமான சரக்கு தான். தெரியுதுங்களா, காலையில் 3 மணி ஓரளவு தெரியுது. இது அந்த மாதிரி ஒரு சரக்கு தான். அது யானை சாணம், சரக்குன்னா நீங்கள் தப்பு பண்ணிக்காதீங்க. யானையுடைய சாணம், யானை லத்தி. இதில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனது. ஓகே, இதோடைய பலன்கள் வந்து நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால இதை ஒரு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறத விட, நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம் மற்ற நிறைய பேர் இந்த மாதிரி விஷயம் சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க, தெரிஞ்சுங்க. அப்படி தெரியாதவங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம், நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதன் பலன்கள் வந்து நாங்கள் சொல்லி நீங்கள் அதை செஞ்சு செய்வதை விட, நீங்கள் ஃபஸ்ட்டு இதோடைய குவாலிட்டியை உணரணும். யானை சாணம்னா என்ன, யானைனா என்ன, யானைக்கு எதுக்காக சாமி கும்பிட்றோம், எதுக்காக போகிறோம், யானையுடைய தன்மை என்ன, கோவிலில் ஏன் யானையை வச்சுருக்காங்க, கோவில் ஏன் திருப்பதி கோயிலில் யானை எழுப்புது, ஸ்ரீரங்கத்தில் ஏன் அதுக்கு ஒன்று ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்க, இது ஒரு கோயிலில் வந்து பூஜை, மாட்டுக்கு ஏன் பூஜை பண்ணுறாங்க, கஜ பூஜை ஏன் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தன்மை வரலாறு இருக்குது. இப்போ இதை வந்து ரொம்ப நான் சுருக்கமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ 50 வருஷம் பேக்கில் போகணும். ஏன்னா 50 வருஷத்துக்கு உள்ளெல்லாம் வந்து நிறைய மாறுதல் ஆகி போச்சு. சாமி கும்பிட்றதே நிறைய மாறுதல் ஆகி போச்சு. டிவிக்காரங்க சொல்கிறது தான் சாமி கும்பிட்றாங்க, சரி, சாமி கும்பிட்ற முறை நிறைய மாறி போச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீட்டில் ஒரு 4 பெண் குழந்தைகள் நடந்து போகிறாங்கன்னா, அதில் ஒரு பொண்ணு பொட்டு வைக்காமல் போச்சுன்னா, தெருவில் நடந்து போகிற ஏதோ ஒரு பெண்மணி, ஒரு வயதான பெண்மணியாக இருக்கலாம், அவங்க வந்து என்ன ஒரு வயசு இருந்த பொண்ணு பொட்டு வைக்காமல் போட்டுன்னா, அவங்க நெத்திலேருந்து குங்குமம் போட்டு கொஞ்சம் எடுத்து அவங்க வச்சு விடுவாங்க. ஏன்னா அப்போ ஸ்டிக்கர் போட்டு கிடையாது, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டிக்கர் போட்டு கிடையாது. அவங்களுடைய குங்குமத்திலேருந்து எடுத்து தெருவில் நடந்து போகக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு, அதாவது வயசுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு வைப்பாங்க. சப்போஸ் வந்து அந்த பொண்ணு வந்து வளையல் போடணும்னா, அவங்க ஏற்கனவே வளையல் போட்டுப்பாங்க, ஒரு 6 வளையல், ஒரு டசன் வளையல் போட்டிருப்பாங்க. கண்ணாடி வளையல் வந்து அந்த காலத்தில் உண்டு, ரொம்ப வருஷமாக இருக்குது. அந்த கண்ணாடி வளையல் வந்து 2 வளையல் போடுவாங்க, ஒரு வளையல் போட மாட்டாங்க. வலது கைக்கு ஒரு வளையல், இடது கைக்கு ஒரு வளையல் போட்டு விட மாட்டாங்க. ஓசியாக கொடுத்தா கூட வலது கைக்கு 2 வளையலும், இடது கைக்கு 2 வளையலும் போடுவாங்க. ஏன்னா இது சுமங்கலி தன்மை, மங்களத்தன்மை. இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும். வாங்கும் போது இரவல் வாங்கக்கூடாது. இப்போ இதான் காய்கறி கடையில் கொசுறு வாங்குற மாதிரி கொஞ்சம் கொசுறு கேட்கக்கூடாது. விலை 2 ரூபாய்னா 2 ரூபா கொடுத்துடணும், 3 ரூபா கொடுத்துடணும். கொஞ்சம் விலை கம்மி பண்ணி இந்த ரிப்பன்னு, மஞ்சள் குங்குமம், சுமங்கலி ஐட்டம் எதுவுமே வந்து கண்ணாடி இதெல்லாம் பேரம் பேசக்கூடாது. ஒரு சில விஷயம்ல ஒரு துணிமணியில் கூட பேரம் பேசக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் நியாயமாக விற்பாங்க, நியாயமாக வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிறதுல வந்து வாங்குறது ஒரு ரேட்டு, ஏமாந்தா ஒரு கட்சி இப்போ 5 கோடி சொன்னால் கூட ஏமாத்துறதுக்கு ஆள் இருக்குது ஆன்லைனில்.
நான் இப்போ இருக்க இதுக்கு விஷயத்துக்கு நான் சொல்ல வரல. 50 வருஷம் முன்னாடி ஒரு சுமங்கலி பொண்ணு வந்து தெருவில் ஒரு நடந்து போகிறாங்க, ஒரு பெண் குழந்தைகள் நடந்து போகிறாங்கன்னா வீட்டில் பொட்டு வச்சு வளையல் போட்டு பூவை வச்சு அனுப்புவாங்க. சப்போஸ் நடந்து போகும்போது அந்த பெண் குழந்தைகளுக்கு பூ கீழே விழுந்தா அந்த தெருவில் போயிட்டு கொண்டு இருக்கிற ஏதோ ஒரு பெண்மணி பூ இல்லாமல் போறியாமா சொல்லி பூவை எடுத்து வைப்பாங்க. ஏன்னா கோயிலுக்கு நாங்கள் மற்றவங்க யாராவது பூ வாங்கினா கூட குழந்தைங்களுக்கு பூ இல்லைன்னா அந்த வயதான பெண்மணி குழந்தைங்களுக்கு பூ இலவசமாக கொடுப்பாங்க, ஒரு ஜான் பூவாவது கொடுப்பாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆன்மீகத்தில் வந்து மங்களம்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். லட்சுமி கடாட்சம் மங்கள கடாட்சம் இருக்கும். இதற்கு மேலே நான் இந்த வீடியோவில் நான் வந்து குவாலிட்டியாக பேசுறதுக்கு நான் விரும்பலை. ஏன் கேட்டிங்கன்னா, நாங்கள் விற்பனை செய்யணுன்றது வந்து நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். இது பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த பிஸ்னஸை வந்து பணம் வாங்கி தான் நாங்கள் கொடுக்கறதுனால நீங்கள் எங்கிட்ட வாங்கி தான் ஆகணும்னு கட்டாயத்துக்கு இந்த வீடியோ நான் போடலை. யாருக்கு தேவையோ தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கி நலமுடன் திறப்படம் இருக்க, அதுவும் கரெக்டான முறையில் இது வேலை செஞ்சீங்கன்னா இதற்குண்டான பலன் உண்டு. அந்த பலனை அனுபவித்து வாழ்வாங்க வாழ வேண்டும்னு இறைவனை பிரார்த்திக்கொள்கிறேன். அதிகாலை 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வீடியோ எடுக்கிறேன். அனைவரும் நலவரும் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவாக வந்து யானையுடைய லத்தி, அதாவது காய்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா கொசு விரட்டியாக பயன்படுத்துகிறாங்க. இதனால வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இப்போ இந்த ஈரம் இருக்கல்லவா, சாதாரணமாக வந்து ஆட்டு சாணம், மாட்டு சாணம், குதிரை சாணம், மற்ற சாணங்கள் வந்து நாரும். அதற்குண்டான கொஞ்சம் ஒரு நாற்றம் இருக்கும். இதற்கு உண்டான ஒரு நாற்றம். ஏன்னா இது வந்து கழிவு பொருள் தான் நாற்றம்னு சொல்லி ஆகணும். ஆனால் உண்மையிலேயே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பாருங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுனால சொல்ல வரல, அதாவது சாணத்துக்கு நாற்றம் தான் சொல்ல ஆகணும். ஆனால் இதில் இந்த நாற்றம் வராது, துர்நாற்றம் சொல்ல வராது. இது ஒரு இதான மனம், அவ்வளோதான். இது வந்து யானையோட மலம், மா ல இம், யானைக்கு மலமாக இருந்தாலும் கூட இதில் மனம், மா ந இம், மனம் தான் வீசுகிறது. அதாவது மனம்னா இது முகம் சுளிக்கக்கூடிய விஷயமா இதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக இது காய்கறி, இலைகள், செடிகள் சாப்பிட்றதுனால இதில் கிருமி தொற்று, இப்போ தொடுறதுனால கை ஈரமாக்குறதுனால கிருமி தொற்று வருமா அப்படின்னு நானும் ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதில் மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறகு 10 மாதம் ஆகுது, 9.5லேருந்து 10 மாதம் ஆகுது. இது கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கிறதால இதுக்கு எதிர்ப்பு சக்தி, ஆளும் தன்மை, நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால இதை நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. எப்படி நீங்கள் திருப்பதி கோயிலில் வந்து அந்த புணுகு சாத்துறாங்களோ, இதில் வந்து இதில் ஒரு விதமான நறுமணம் தான் வருது. ஓகேங்களா? இப்போ அதில் இது வந்து எந்தவித நான்வெஜ் சாப்பிடாதால ஃபுல்லாக இயற்கை மூலிகை சாப்பிடாத மூலிகை தன்மை தான் 100% இருக்குது. அதனால் வந்து கையில் தொட்டதுனால ஒரு சைடு எஃபெக்டோ அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லைன்றது உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நான் பிஸ்னஸ் பண்ணுறதுனால நான் தொட்டதெல்லாம் நீங்கள் தொடுங்க நான் சொல்ல வரல. எப்படின்னு தொட்டுட்டு நம்ம கை தான் கழுவ போகிறோம். ஏன்னா நம்ம திருப்பி நம்ம முகத்திலையோ மூக்கிலையோ இல்லைன்னு சாப்பாடு சாப்பிட கை கழுவ போகிறோம். இது சாதாரண விஷயம். எந்த ஒரு பொருளாக எடுத்தால் கூட, ஊதுவத்தியோ சாம்பிராணியோ எடுத்தால் கூட கை கழுவி சாப்பிட்றது ஒரு சாதாரண பண்பு. ஈரத்தில் தொட்டதுனால வந்து இப்போ வந்து ஈரமாக தொட்டதுனால நீங்கள் அப்படி ஒரு எடுத்துக்க வேண்டாம். இதில் வந்து சைடு எஃபெக்ட் இல்லைன்றது உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து நான் அதிகமாக வந்து மூலிகை, இயற்கை சார்ந்த தெய்வீக சார்ந்த பொருள் பண்ணுறதுனால என்னுடைய ஹெல்த்துக்கும் என்னுடைய ஸ்கின் பாடிக்கும் இதுக்கும் நிறைய உடல் மேட்சிங் ஆகிடுது. சில பேர் சென்சிட்டிவ் பாடி இருப்பாங்க, இந்த மாதிரி இயற்கை பொருளை சார்ந்து இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வேணால் ஒருவேளை அலர்ஜி ஆகலாம், மேபி. ஓகேங்களா? எனக்கு தெரியாது, பட் எனக்கு அலர்ஜி ஆகவில்லை. நம்பர் 1. இதில் வந்து துர்நாற்றம், இதை வச்சுட்டா பக்கத்து வீட்டுக்கோ ஏற்ற வீட்டுக்கோ துர்நாற்றம் வராது, உங்கள் வீட்டுக்கு நாற்றம்ன்றது வராது. இதை வந்து இறைவன் தெய்வீக சம்மந்தப்பட்டது. முக்கியமாக அந்த சின்ன சின்ன தேவதை சொல்லுவாங்க, யாக்னி, மோகினி, அந்த மாதிரி சாமிகள் சொல்லுவாங்க. முக்கியமாக லட்சுமி கடாட்சம் தரக்கூடிய ஒரு நல்ல நறுமணம். இந்த யானை கஜ லட்சுமி சொல்லக்கூடிய இந்த ஈரமான ஒரு பொருளை எதுக்காக வாங்குறாங்கன்னா, வாங்கிட்டு வீட்டு வாசல், அதாவது திருப்பக்கம் 2 பக்கம் வைக்கணும். திருப்பக்கம் வச்சா யாராவது எடுத்துருவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தால் வீட்டுக்குள்ளே இந்த பக்கம் இங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சிடலாம். இது வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஈரமாக இருக்கக்கூடிய யானையுடைய சாணத்தை, யானை லத்தியை வீட்டுக்கு வெளியே வைக்கணும். சன்லைட்டில் பண்ண சொல்லி மலையில் பட்டாலும் அதனால் எந்த வித ஃபால்ட்டு கிடையாது, வைக்கும். இல்லைங்க நாங்கள் காசு கொடுத்து வாங்குகிறோம், மலையில் நினச்சா கரைஞ்சி போனால் என்ன பண்ணுறது? ஒருவேளை உங்களுக்கு ஒரு நினைப்பு நினச்சுன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியவே இந்த மாதிரி ஓப்பன் இடத்துல இங்கே வைக்கலாம். வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. இது எல்லாமே யானை லத்தி, குதிரை அந்த மாதிரி எல்லாமே அதோடைய சாணங்கள் தான். பட் இந்த மாதிரி வைக்கலாம். நியாயமாக வைக்க வேண்டிய இடம் இந்த பக்கம் தான் வைக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே கூட வைக்கலாம். இதனால் இது ஒரு அநியாயம் சொல்லிட முடியாது. இது இந்த பக்கம் 2 பக்கம் வச்சுக்கலாம். இங்கே வந்து சன்லைட், சூரிய வெளிச்சம் படும் போது இதோடைய ஈத்தேன், மீத்தேன், இது ஒரு சில வாயுகள், இந்த சுற்றுச்சூழல் இருக்கிற இந்த சின்ன சின்ன பூச்சிகள், எந்த ஒரு பூச்சியும் உள்ளே வராது. முக்கியமாக உங்கள் வீட்டில் அந்த ரோட்லேருந்து வர நாய்கள், மாடுகள், சின்ன பல்லிகள், அரணா கிரணா, இங்கே யானை இருக்குதுன்ற அது ஒரு நம்பிக்கையில் ஓடி போயிடும். முக்கியமாக அந்த துஷ்ட சக்திகளில் யானை இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு நல்லா அந்த மூளைக்கே ஓடி போயிடும், அதை சூட்டு போகிறதுல ஓடி போயிடும், வீட்டுக்குள்ளேயே வராது. ஆகையால் இதை என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, இந்த யானை லட்சி இருக்கிறதுனால துஷ்ட சக்திகள் வராது, தீய சக்திகள் வராது.
கடன் தொல்லைகள் வராது. மேபி கடன் வாங்கினா வரமாட்டான், கடன் கொடுத்தாகணும், அது ரெண்டாவது விஷயம். பட் அந்த மாதிரி நம்ம பதிவு பண்ணிக்கல நான். பட் இந்த மாதிரி எதிரிகள் வரமாட்டாங்க, சின்ன சின்ன துஷ்ட சக்திகள் வராதுன்றதால இதுங்க வைக்கிறாங்க. இது வச்சு ஒரு வாரமோ 2 வாரமோ 3 வாரமோ காஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆகிடும். இந்த மாதிரி ஆன பிறகு லைட் வெயிட் ஆகிடும். இந்த மாதிரி ஆகிட்ட பிறகு கொஞ்சம் பிச்சுட்டு, இப்போ நான் சாம்பிராணி போடுறது எப்படி நான் காமிக்கிறேன். சாம்பிராணி போட்டு அதை வீட்டுக்குள்ளே வைக்கலாம். வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் சின்ன பிளாஸ்டிக் கவரில் போட்டு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். எப்போ தேவையோ நீங்கள் அப்போ கொஞ்சம் பிச்சு நீங்கள் சாம்பிராணி போடலாம். நீங்கள் ஏற்கனவே சாம்பிராணி போடுறீங்கன்னா அதில் கொஞ்சம் பிச்சில் போடலாம். கொசுலாம் வராது. 100% ஃப்ரீ, கெமிக்கல் கிடையாது. அந்த மூக்கில் சில பேர் சைனஸ் சொல்லுவாங்க, ஏற்கனவே சென்ட்டு போடுவாங்க, சில ஸ்மெல் கேட்டவொடனே மூக்கிலேருந்து ரத்தம் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு இது 100% இயற்கை மருத்துவம். இது யானையுடைய சாணம். இது கிட்டத்தட்ட யானை பிறந்தலேருந்து இன்னைக்கு வரை மனிதன் கூட இணகி பழகக்கூடிய பல உயிரினங்களை யானை, குதிரை, பசு இது ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. யானை காடை வளர்க்கக்கூடியது, காடை உருவாக்கக்கூடியது. இதில் நிறைய விதைகள் இருக்கும், மூலிகைகள் இருக்கும். இது வளர்க்கக்கூடியதுன்றதுனால வீட்டில் வைத்தால் வளரும், எல்லாம் வளரும். நீங்கள் உங்கள் எண்ணம் தான் வாழ்க்கை. உங்கள் எண்ணத்தில் நல்ல விஷயமா சொல்லி எங்களுக்கு இதெல்லாம் வளரணும், இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி வச்சிங்கன்னா அதெல்லாம் வளரும். இப்போ தீய சக்திகளாக போகணும்னா இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு ஓரளவு நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனால இதை வாங்கி நீங்கள் செய்யணும், நாங்கள் அப்படி ஒன்றும் யூஸ் பண்ணல. உங்களுக்கு ஓரளவு பிடித்து இருக்குது, இது மாதிரி பொருள் எங்கே கிடைக்குது தெரியாத நபர்கள் எங்கள் ஃபோன் நம்பருக்கு அணுகுங்க, நாங்கள் கொரியர் போட்டு அனுப்புகிறோம். ஒன்றுக்கும் தனித்தனி விலை இருக்குது. நல்ல முறை, நல்ல குவாலிட்டி. அதாவது சில பேர் ஏமாத்துறது அது ஒரு குறிக்கோளாக பண்ணுவாங்க. எங்களுக்கு அது வேலை இல்லை. நீங்கள் கொடுக்குற 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு ஒன்று மதிப்பான பொருளை கொடுக்க நாங்கள் தயாராகணும். அனைவருக்கும் அதிகாலை வணக்கம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கட்டும். அனைவரும் நலமுடன் இருப்போம். இப்போ அந்த லத்தியில் சாம்பிராணி போட உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். யானை லத்தியில் ஒரு பூஜை. யானையுடைய லத்தி, அதே யானை சாணம். ஃபஸ்ட்டு உங்களுடைய இரும்பில் தான் வச்சுருப்பாங்க. பித்தளை வெளியில் இருந்தால் சந்தோஷம். ஒருவேளை இரும்பில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு செம்பு கம்பி சுற்றிட்டு அது சின்னதாக ஒரு வெள்ளி மணி சுற்றுங்க. இரும்பில் போடக்கூடாது, நல்லதில்லை. இரும்பில் ஒரு செம்பு கம்பியும் இன்னும் பித்தளை கம்பி சுற்றிட்டு சின்னதாக ஒரு வெள்ளி, உங்கள் பழைய மோதிரமோ பழைய மெட்டியோ இருந்தால் ஒரு சுற்றி கழுவிட்டு மாட்டிங்கன்னா இது ஒரு நல்லது ஒரு பொருளாயிடும். மஞ்சள் குங்குமம் ரொம்ப முக்கியம். எதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு டீல் பண்ணால் தான் அது ஒரு மங்களத்தன்மை வரும். இப்போது யானையோட லத்தி எடுத்துருக்கோம். லத்தியை ஒரு முறை உங்களுக்கு காமிக்கிறேன், அதையும் பார்த்துருங்க. யானையுடைய சாணம், யானையுடைய லத்தின்னு சொல்லுவாங்க. இது சுத்தமாக காஞ்ச நிலையில் இருக்குது. இது ஈரமான பொருள். இது மரம், குச்சி, இலைகள் சாப்பிட்டா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக வரும் யானையுடைய சாணம். இது இலைகள், பழங்கள், உணவு போடுவாங்க. கம்பு அந்த மாதிரி போட இந்த மாதிரி இந்த கலரில் வரும். நம்ம ஹோல்சேலாக ஒரு சில இடத்துலேருந்து கேட்டு தர வச்சு பணம் கொடுத்து தான் வாங்குறோம். இலவசம்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு காய வச்சு உங்களுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த சாம்பிராணி எப்படி போடுதுன்னு பார்த்துலாம். பரிபூர்ண லட்சுமி கடாட்சம் கிடைக்க, மங்களம் கிடைக்க, வீட்டில் உள்ள ஒரு கெட்ட சக்திகள் போக, எண்ணம் போல் வாழ்க்கை. ஃபஸ்ட்டு எந்த வேலையும் செய்ய போகுது எண்ணத்தில் நம்ம உட்காரணும். வீட்டில் யாரும் எதுவும் பேசக்கூடாது. அது பேசணும்னா சுப சொற்கள் பேசணும். இப்போ எப்படி செய்யணும் நான் பார்த்துறேன். ஃபஸ்ட்டு வச்சாச்சு. ஒரு சிட்டிக்கு மஞ்சள், எல்லாம் நல்லதே நடக்கும் சொல்லிட்டு அது போட்டு ஃபினிஷ். மஞ்சள் வச்சாச்சு. நல்ல ஒரு ஏலக்காய், பெரிய ஏலக்காய் மேலே வச்சுருங்க. ஒரு கிராம்பு, ஒரே ஒரு கிராம்பு. உங்களுக்கு எப்படி இருக்கும் 5, 6 கூட வச்சுக்கலாம். ஒன்று போனால் போதுமானது எனக்கு தெரிஞ்சு. பட்டை, பிரியாணி பிரிஞ்சிக்கு போட கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை. ஓகே, கொஞ்சம் குங்குமப்பூ, 10 கூட போதும். உங்கள் இஷ்டம்தான். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, எப்படி வேணால் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் முடிய வச்சுருக்கேன். தேங்க்யூ. இதில் உங்களுக்கு ஜாதிக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஜாதிக்காய் கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுல உங்களுக்கு சொல்லி போடுறேன். இது வைக்க போது நீங்கள் ஒன்று வைக்க போதும் உங்களுடைய எண்ணங்களை தெளிவுபடுத்தி தேவையானதை மட்டும் பேசி உங்களுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேட்டதும் கிடைக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்தது. ஆகையால் அழகாக செஞ்சு அழகாக நல்லமுடன் இருங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் நான் பேசிக்க விரும்பல. பட்டு எண்ணம் போல் வாழ்க்கை. உங்கள் எண்ணம் தான் வாழ்க்கை. நீங்கள் என்ன எண்ணீங்களோ அதான் வாழ்க்கை. இப்போ உங்களுக்கு வீடியோக்காக நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். இது மூலிகை சாம்பிராணி. இது நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு காமிக்கிறோம். இது லைட்டாக தூக்கிட்டு இருக்கேன். அது எழுதிட்டு கூட போடலாம். இதுதான் நான் உங்களுக்காக நான் போட்டுறேன். தேவையான அளவு சுத்தமான காங்கேயம் நெய், 1 டீஸ்பூன். அவ்வளோதான். ஃபினிஷ். அவ்வளோதான். எல்லாமே நியாயமாக எவ்வளோ தேவை அவங்க முடிஞ்சு போச்சு. இப்போ சாதாரண கற்பூரம் போடக்கூடாது, பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுங்க. இது ஒன்று எடுத்து லைட்டாக கொஞ்சம் தூள் பண்ணிக்கலாம். இது பிடிச்சோடனே பிடிச்சிடும். இருந்தாலும் நீங்கள் தூள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வீடியோ எனக்கும் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு பிடிக்கிறதுக்கு.
ஒரே ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் பெருசாக ஒரு பக்கம் வச்சுக்கிறேன் நாங்கள் வைக்கிறதுக்கு. இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். தேங்க்யூ. மஞ்சள் போட்டாச்சு. நாங்கள் எப்படி சாமி கும்பிடுவோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நோயற்ற வாழ்வு, குறையில்லாத செல்வம், சகல பாக்கியம், சகல செல்வாக்கியம், பரிபூர்ண லட்சுமி கடாட்சம் கொடுத்து காப்பாற்றணும். எல்லாம் நல்லது நடக்கணும், சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும். எல்லாம் நல்லதே நடக்கணும், சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும். வீட்டில் ஒத்துமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அடக்கமா இருக்கணும், அரவணைப்பா இருக்கணும். சகல பாக்கியம், சகல செல்வாக்கும் கிடைக்கணும். பரிபூர்ண லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும். பரிபூர்ண குபேர லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும். மங்கள கணபதியை கூட வந்து காப்பாற்றணும். எல்லாம் நல்லது நடக்கணும், எல்லாம் சுபிஷமா இருக்கணும். அதான் இப்போ அது எரிஞ்சிடும். இந்த கற்பூரம் வந்து அப்படி பிடிச்சோன்னா தானே பிடிச்சிக்கும். இதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே எல்லா சாமியும் காமிக்கலாம். ஒரிஜினல் யானை லத்தி. புகை வரப்பு திருப்பி உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். நெருப்பு அணைஞ்சிருச்சு, புகை வர ஆரம்பிச்சிருக்கு. புகை வந்து சாதாரணமாக ஒரு மீடியமாக வர மாதிரி இருக்கு. நம்ம போட்ட லவங்கம் ஏலக்காய் இருக்கு. இது ஏலக்காய், இது கிராம்பு, பட்டை இன்னும் கொஞ்சம் வெந்துட்டு இருக்கு. அது நெருப்பில் நிறுத்தி தீயுது. இது பட்டை, ஏலக்காய், பக்கத்து இது கிராம்பு. ஓகே. இது ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றுறதால வீட்டில் சாதாரணமாக யாகம் செய்யக்கூடிய ஸ்மெல்லு தான் வருது எனக்கு. சாதாரணமாக வெரைட்டி நம்ம பசு மாட்டுக்கு வைக்கக்கூடிய வெரைட்டி உடைய ஸ்மெல்லு தான் இது வரையும் வந்துட்டு இருக்கு. யானை சாணிக்கும் வெரைட்டி மாட்டு சாணிக்கும் ஒரு ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக வரல, ஒன்றும் பேச தெரியல. பட் ஆனால் நெய் ஊற்றுறதுனால இப்போ நெய் வந்து அது கொஞ்சம் கம்மியாக போகுது. ஸ்மெல் லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரியுது. மாட்டு சாணத்துக்கும் யானை சாணத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. அந்த நெய் ஊற்றாமல் இருந்தால் அந்த யானையுடைய சாணத்துடைய ஸ்மெல்லு நமக்கு தனியாக தெரிஞ்சிருக்கும். அது நெய் ஊற்றுறதுனால அந்த நெய் ஸ்மெல்லு வந்து அந்த ஸ்மெல்லை வந்து கேதர் பண்ணதுனால யானையுடைய ஸ்மெல் நமக்கு காமிக்கல. இப்போ நெய்யுடைய ஸ்மெல்லில் போன பிறகு யானையுடைய ஸ்மெல் அது இது ஒரு மாதிரி புது ஸ்மெல். இதுவரையும் நம்ம சுவாசிக்காத ஒரு ஸ்மெல் நம்ம உணர முடியும். ஓகேங்களா? இது நிறைய வாட்டி நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். பட் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் தனியாக பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். பட்டு இப்போ வந்து நெய் ஊற்றாமல் நீங்கள் இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக உங்களுக்கு யானையுடைய சாணம் க்ளீனாக அது தெரியும். இதில் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா இந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்காது சார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வீசிங் ப்ராப்ளம் இருக்காது. ஒரு நோசிங்கில் சில பேருக்கு ஏதாவது ஸ்மெல்லோ ஏதாவது வந்ததுன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அந்த ரத்தம்ல இதில் நிற்கும். நீங்கள் எதுக்குன்னு நீங்கள் இந்த புகை பிடின்னு ரொம்ப கிட்ட போய் இவ்வளோ தூரம் போய் பிடிக்க தேவையில்லை. வீட்டு வாசலில் ஒரு பக்கம் வச்சுட்டிங்கன்னா அந்த புகை நார்மலாக வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வரும் உங்களுக்கு புகை. இப்போ நான் வந்து வெளியில் வச்சுருக்கேன், ஓப்பன் பிளேஸில் வச்சுருக்கேன். கீழே வந்து காய்ந்த யானையுடைய சாணங்கள் வச்சுருக்கேன். ஓரம் வந்து இப்போ வந்த ஈரமான சாணங்கள் இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம். மூடி வச்சா ஃபங்கல்ஸ் வந்துடும். ஓப்பன் வச்சா அது கொரியர் அனுப்புவோம். நாளைக்கு அனுப்பிச்சிடுவோம் கொரியர். சில பேர் 3 கேட்டிருக்காங்க, சில பேர் 2 வீட்டு வாசல் 2 வைக்க கேட்டிருக்காங்க, சில பேர் 6 கேட்டிருக்காங்க. அது யாருக்கு அவங்க வீட்டில் போய் வாங்கி யாருக்கு தரப்பாங்க நமக்கு தெரியாது. சில பேர் அலுவலகம் இந்த அலுவலகத்தை வைப்பாங்க, வீடு தான் வீட்டுக்கு வைப்பாங்க. வீட்டில் 2 பக்கம் 2 வாசல் இருக்கும். மின் வாசல் பின் வாசல் அவங்க வைப்பாங்க. வீட்டுக்கு வாசல் எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி வாசலை வச்சுட்டிங்கன்னா தீய சக்திகள் எதிர்வினைகள் வராது. காய்ந்து முடிந்த பிறகு தான் வீட்டுக்குள்ளே வைக்கணும். ஈரமான ஒரு சாணத்தை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. இதில் வந்து என்ன கெட்டது நல்லது என்ன சொல்ல தெரியல. ஆனால் பெரியவர்கள் வந்து இதற்குன்னா யாரும் வைக்க சொன்ன மாதிரி எனக்கு பதிவு இல்லை. உங்களை யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச குருமார்கள் வீட்டுக்குள்ளே வைக்க சொன்னாங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லலை. அதனால நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணுறது வீட்டு வாசல் இந்த மாதிரி தெருவுக்கு வெளியே வைக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி வைக்கலாம். 2 பக்கம் வைக்கலாம். இது ஈரமாக இருந்தால் காஞ்சாதான் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ தேவையோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொசு வராது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொசு வராது. கொசு கூட வரக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் எதுவாக இருந்தாலும் கெட்ட பூச்சிகள் வராது. அதுவும் நோய் எதிர்ப்பு திறன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம யானையோட சாணத்தை உங்களுக்கு காமிச்சிட்டோம். நான் குதிரை லத்தி காமிக்கன்னு சொல்லியிருந்தேன். இது குதிரையுடைய லத்தி. இது எல்லாமே 100% காஞ்சி வச்சுருக்கோம். குதிரையோட லத்தி. இதுவும் குதிரை லத்தி தான். குதிரை லத்தி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கழுதை லத்தி தூள் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு கதிரை லத்தி கேட்டால் கொடுக்கலாம், குதிரை லத்தி கேட்டாலும் கொடுக்கலாம். யானை சாணம் வந்து இப்போ மார்க்கெட்டில் இப்போ வந்து தாட்சி சேல் சைடு இருக்குது. அது வீரம் வந்து குறியில் வந்ததால் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். பரிபூர்ண லட்சுமி கடாட்சமும் குபேர லட்சுமி கடாட்சமும், லட்சுமியுடைய அருள், விநாயகர் அருள், குபேரன் இந்திரனை போல் வாழ, ராஜபோக வாழ்க்கை சக்கரவர்த்தியாக வாழ, லத்தி யானை லத்தி சாம்பிராணி போடுறதுனால ஃபஸ்ட்டு கொசுகள் வராது. ஃபஸ்ட்டு அது நம்ம வீட்டு ப்ரொடக்ஷனு.
அதுக்கப்புறம் இதுக்கு நெய்லாம் போட்டு நீங்கள் சாமி பூஜை வச்சிங்கன்னா சாமியோட அருள் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாசலில் இந்த மாதிரி காமிச்சு மஞ்சள் வச்சு காமிக்கிறது நல்லது. வாசப்படியில் காமிக்கணும். வாசப்படியில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சின்னதாவது ஒரு மாயிலை வச்சு ரொம்ப குட்டியாக ஒரு மகாலட்சுமி நாங்கள் வந்து வெளியில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கஜலட்சுமி வைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கோவில், எவ்வளோ பெரிய பெரிய கோவில். வாசலில் வந்து வச்சாதான் பணமே வரும். உங்களுக்கு பணம் வரணும், லட்சுமி லட்சுமின்னா கஜலட்சுமி படிக்கட்டில் வச்சு ஆகணும். அது எவ்வளோ பெரிய கோயில். ராஜராஜ சோழன் கட்டினாலும் சரி, யார் கட்டினாலும் சரி. எங்கள் வீட்டு மகாலட்சுமியை காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். எங்கள் அம்மா அழகாக ஒரு மாயிலை, மயில் தோரணம், பக்கத்துலேயே வந்து தர்ப புல், எங்கள் வீட்டில் மலர்ந்த தினமும் போகக்கூடிய அடுக்கு மல்லி, ஸ்ரீசக்கரம். எங்கள் அம்மாவுக்கு இந்த பூஜை காமிக்கிறேன். இது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அனைவரும் வாங்கி நலமுடன் இருக்க கும்பம் பிராண்ட் பூஜை பொருட்கள், மூலிகை பூஜை பொருட்கள் உங்களை அன்பு வரைக்கும். தேவையான நண்பர்கள் 94447556 வாங்கி பயன்படுங்கள். இவ்வளோதான் சாம்பிராணி போக. அந்த யானை இல்லத்தியுடைய போக இவ்வளோ தான் வரும் மைல்டாக. நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு கையில் சாம்பிராணி போகிறது வச்சுருக்கேன், ஒரு பக்கம் வீடியோ பிடிச்சிருக்கேன். இது நான் தும்பலோ இரும்பலோ இல்லை பேச்சில் ஏதாவது தடுமாற்றமோ எதுவும் இருக்காது. ஏன்னா இது பழக்கமாச்சுன்னு கிடையாது. இதில் சைடு எஃபெக்ட் கிடையாது. ஏன்னா இது இயற்கை. யானை வந்து மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் எந்தவித தீங்கு வளரக்கூடிய ஒரு விலங்கு கிடையாது. இப்போ நம்ம சாமியை வச்சு அது சாமியாக பண்ணுறதுனால விலங்கும் சொல்லக்கூடாது, இது வந்து மலமும் சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் இது ஒரு பயபக்தியாக சயின்ஸுக்கும் அப்பால் ஒரு சக்தி இருக்குது, அந்த மாதிரி நினச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு இப்படி இதில் என்ன நல்லது, இதில் என்ன நீங்கள் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்குள்ள பதில் நான் வாட்ஸ்அப்பில் பதில் தர தயாராக இருக்கிறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கட்டும். உங்கள் கும்பம் பிராண்ட். நன்றி.